ஓகே, குட் மார்னிங் பிள்ளைகள். முதலாம் கேள்வி, அலுமினியத்தினது முன்னேரான அயன் Al3+ கொண்டிருப்பது என்று கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியணும் அலுமினியம் அணுகன் 13, அலுமினியத்தின் அணுகன் 13. ஆகவே புரோத்தோன் எண்ணிக்கை 13 இருக்கும். 27 எண்ணிக்கையில் 13 நீங்கள் 27 13 கழிச்சீங்களா நியூட்ரன்கள் எண்ணிக்கை 14 இருக்கும். ஆனா முன்னேறான அயனண்டா 3+ இலத்திரங்களை இழக்கும். எனவே நீங்க பார்க்கணும் 10 இலத்திரன், 13 புரோத்தோன், 14 நியூட்ரன். முதலாவதுக்கு 4ஆம் விட. இரண்டாவது, கதோட்டு துணிக்கையில் உள்ள ஏற்றத்தின் பெருமானத்தை துணிந்த விஞ்ஞானி குரூக்ஸ். கதோட்டுக்குள்ள பெருசோனியை மேற்கொண்டவர். தோம்சன் EOMB தான் துணிந்தவர், இல்லாட்டி இலத்திரனை கண்டுபிடித்தவர். அணு மாதிரியோடன் தொடர்பட்டவர் மிலிக்கன். இப்போ இதெல்லாம் நீங்க பிற டிஸ்கஷன் என்ன செய்தரைக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் எழுத வேண்டி இருக்கும். இப்போ நீங்க திருத்தி கொள்ளுங்க, விடியல் அனுப்புங்க, நாங்க டிஸ்கஷன் என்னன்றதை நான் ஸ்கூல்ல சொல்லி விடுவேன். தோம்சன் என்ன செய்தவர்ன்றதுகள் எல்லாம். மிலிக்கன் இலத்திரன் ஏற்றத்தை துணிந்தவர், எண்ணெய் துளி பெருசோதனை வாயிலாக இலத்திரன் ஏற்றத்தை துணிந்தார். ரெதபோட் அது அணு மாதிரி உருவுடன் தொடர்பட்டவர் என்று சொல்லலாம். புரோத்தோனை கண்டுபிடித்தவர் என்று ரெதபோட் குறிப்பிட்டிருக்கு. அப்ப ரெண்டாவதுக்கு 3ஆம் விட. அடுத்தது எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தது ரெதபோட் வந்து அணு மாதிரி அதுகளோட. மேரி கியூரி வந்து கதிர் தொழிற்பாட்டு மூலம் ரேடியத்தை கண்டுபிடித்தவர். ரோஞ்சன் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ரோஞ்சன். எக்ஸ் கதிர் கோணல் பெருசோதனை வாயிலாக மூலகண்ட அணுகன்களை துணிந்தது மோஸ்ட்லி. அடுத்தது ஹென்ரி ஃபெக்ஸ்ரெல், அவர் கதிர் தொழிற்பாட்டுடன் தொடர்பட்டவர். தோம்சன் அது இப்போ மேல சொல்லிட்டோம். ஆகவே மூன்றாவது விட. 4ஆவது சியு, உங்களுக்கு தெரியும் இலத்திர அணுகன் 29. அதன் விதிவிலக்காக, அதாவது உங்களுக்கு விளங்க வேண்டியது 3D9 4s2 என்று வரும். ஆனால் அது விதிவிலக்குரிய மூலகம் D10 என்று வந்து 4s1. ஆகவே P6 D10 4s1 என்று வரும். ஆகவே 2ஆம் விட P6 D10 4s2 4s1, அதாவது 3P6 3D10 4s1. ஆகவே 4ஆவதுக்கு 2ஆம் விட. அதன் அயன் கேட்டிருக்கு, அயன் இல்ல செப்புன்னு தான் கேட்டிருக்கு. CUவின் இலத்திரன் நிலைப்பு Cu+, Cu2+ என்று சொன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அடுத்த அணுகன் 34 கொண்ட மூலகம் 5 வரும். அணுகன் 34 கொண்ட மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு. அணுகன் 34 உங்களுக்கு தெரியணும் சட்டன். அணுகன் 30. அங்கால உங்களுக்கு பீத்தோப்பு மூலகங்கள் தொடங்கும். 31 கூட்டம் 13 மூலகம் கீழே, அலுமினியத்துக்கு கீழே உள்ள மூலகம். போரோன் அலுமினியம் கேலியம் 31, கார்பன் சிலிக்கன் ஜேர்மானியம் 32, நைட்ரசன் ஒட்சிசன் பாஸ்பரஸ் 33, ஒட்சிசன் கந்தகம் செலீனியம் SC செலீனியம் அணுகன் 34 மூலமா இருக்கும். ஆகவே உங்களுக்கு அதன் பொது இலத்திரன் நிலைப்பு NH2 NP4. ஆகவே இது வந்து 4ஆம் ஆவர்த்தன மூலகம் 4s2 P4 என்று வரும். அப்ப S2P4 D10 S2P4 2ஆம் விடையாக இருக்கும். 5ஆவதுக்கு 2ஆம் விட. பின்வருவனவற்றில் Ca2+ உடன் சம இலத்திரன் நிலைமைப்புடையது. Ca2+ என்றது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆகன் என்ற இலத்திரன் நிலைப்பா இருக்கும். AR ஆகன் 18. அவ Ca2+ கல்சியம் 20, கல்சியம் Ca 20, இலத்திரன் எண்ணிக்கை 20, அணுகன் 20 கல்சியத்துக்கு. ஆனா Ca2+ என்று வரைக்குள்ள 18 ஆகண்ட வந்துடும். ஆகண்ட இலத்திரன் நிலைப்பு வந்துடும். அப்ப ஆகண்ட தொடராயிருக்கிற மூலகங்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப கல்சியம் 2+ உடன் என்று சொன்னா ஆகனுக்கு முன்னுக்குள்ள பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன், K பொட்டாசியம், கல்சியம், ஸ்கண்டியம் என்பன உருவாக்குற P3-, S2-, Cl-, K+, Ca2+, Sc3+ போன்ற மூலகங்கள் ஒரே இலத்திரன் நிலையமைப்பு, ஒரே இலத்திரன் நிலையமைப்பு, ஒரே இலத்திரன் எண்ணிக்கையுடைய இருக்கும். அப்ப Ca2+ உடன் சம இலத்திரன் நிலையமைப்புடையது Cl-.
Fe2+ வராது, Al3+ வராது, Mg2+ அது நியோனுக்கு போயிடும், Al3+ நியோனுக்கு போயிடும். Fe2+ன்றது ஆக சடத்துவாய் கண்ட இலத்திரன் நிலைப்பை கொள்ளாது, Br- Kr கிரிப்டன் இலத்திரன் நிலைப்புக்கு போயிடும். ஆகவே 6வதுக்கு முதலாவது விட. அணுகன் 47 கொண்ட மூலகத்தின் அணு ஒன்றின் இறுதி சக்தி படியில் உள்ள இலத்திரங்கள் எண்ணிக்கை அணுகன் 47 கொண்ட மூலகம், அணுகன் 47 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செப்புக்கு கீழே உள்ள மூலகம் அணுகன் 47 Ag. இதுவும் ஒரு விதிவிலக்கானது. இந்த இலத்திரன் நிலையமைப்பு 4d10 5s1 என அமையும். அதாவது 4d9 5s2 என வர வேண்டியது டி சக்தி படியில முழு நிரம்ப நிலை உறுதி நிலை என்றதுக்காக எஸ் உபசக்தி படி இலத்திரன் ஒன்று 4d இடம்பெறும். எனவே 4d10 5s1 என்று வரும். இதுல கேள்வி அணுகன் 47 கொண்ட மூலகத்தின் அணு ஒன்றின் இறுதி உபசக்தி படி என்று சொல்றது. இங்க பிரதான சக்தி படி கண்டான உபசக்தி படி கண்டான 5வது பிரதான சக்தி படியில் இருக்கிற உபசக்தி படி 1 எஸ். எனவே ஒன்றின் உபசக்தி படியில் இலத்திரன் எண்ணிக்கை 1, 7வதுக்கு 5வது விட. அணுகன் 29 கொண்ட மூலகத்தினால் இப்ப நான் சொன்னாங்க 29 கொண்ட மூலகம் செப்பு. அணுகன் 29 கொண்ட மூலகத்தினால் உருவாக்கப்படும் துவி நேர்கட்டையன், துவி நேர்கட்டையன் என்று சொல்றது Cu2+. அப்ப அணுகன் 29க்கு உங்களுக்கு செப்புண்ட இலத்திரன் நிலைப்பு முடியும் 3d10. நீங்க இதெல்லாம் விறுவிறுவிறு நீங்கள் ஞாபகம் எழுதத்தக்கனே இருக்கணும். 1s2sலேருந்து தொடங்கித்தான் எழுதி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அந்த குறித்த டைமுக்குள்ள எக்ஸாம் செய்து முடிச்சு கொள்ள மாட்டீர்கள். அப்ப 3d10 4s1 என முடியும். 29 செப்புண்ட இலத்திரன் நிலையமைப்பு. எனவே இங்க Cu2+ 2 இழக்க போது 27 தான் இலத்திரன் எண்ணிக்கை. 4sல 1 போயிடும். ஆகவே இங்க 3d9 4s0 என அமையும். இங்க கேள்வி அணுகன் 29 கொண்ட மூலகத்தினால் உருவாக்கப்படும் துவி நேர்கட்டையனின் இறுதி பிரதான சக்திப்படி. அப்ப இறுதி பிரதான சக்திப்படி என்னென்ன இருக்கும் என்றால் 3s இருக்கும், 3p இருக்கும், 3d இருக்கும். அப்ப 3s2 3p6 3d9 9 மாறும் 15 2 17. அப்ப இறுதி பிரதான சக்திப்படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை 8வதுக்கு 3வது ஆன்சர் 17. மொலிப்டனம் MO இனது அணுகன் 42 உடைய மூலகம். இது குரோமியத்துக்கு கீழே உள்ள மூலகம். இப்ப கேள்வியல்ல உங்களுக்கு எப்படி கேட்கிறாருன்னு கேட்டா அந்த விதிவிலக்கு, அதாவது செப்பு குரோமியம் செப்பு ஏஜி எம்ஓ போன்றதெல்லாம் அநேகமா வந்திருக்கு திருப்பி 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 கேள்விகள் பாஸ் பேப்பர்கள். அப்ப அதே மாதிரி மாடல் கேள்விகள், அதே மாதிரி பாஸ் பேப்பர் கேள்விகளும் அதே கேள்விகளும் தான் உள்ளடக்கி போட்டிருக்கிறேன். இப்ப நீங்கள் இதுல செய்யலாம். அந்த பயிற்சி உங்களுக்கு கேள்விகளை செய்கிற பயிற்சிகள் வந்து கொண்டிருக்கும். ரைட். அப்ப இதுல பாருங்க மொலிப்டனம் அணுகன் 47. அப்ப அணுகன் 47 குரோமியத்துக்கு கீழே உள்ள மூலகம். உங்களுக்கு தெரியும் குரோமியம் 3d5 4s1 என்று வராது. அப்ப இது 4d5, இது 4d5 5s1 என அமையும். இப்ப கேள்வி என்னன்னு பார்க்க போறோம்னு சொன்னா அணுகன் மொலிப்டனம் MO அணுகன் 42. ഇതിന്റെ MO3+, MO3+ என்று சொல்லிக்கல உங்களுக்கு 42 39 மாய்த்தான் அமையும். அப்ப 3 இலத்திரன் இழக்கப்பட வேணும். 5sல 1 போயிடும், 4dல 2 போயிடும், அதுல 1 இதுல 2. ஆகவே 4d3 5s0 என்ற மாதிரி அமையும். இப்ப கேள்விய பாருங்க என்னண்டு வருகுதுண்டால் അതിന്റെ இலத்திரன் நிலை அமைப்பின் வகை என்று கேட்டிருக்கிறார். அப்ப 4d3 5s0, 4d3 5s0 9வதுக்கு முதலாவது விட. வெள்ளியின் அணுகன் 47 ஆகும். வெள்ளி உருவாக்கும் ஒரு நேரான கட்டையனின். அப்ப உங்களுக்கு முதல்ல வெள்ளியின் அங்க முதல் வந்திருந்தது வெள்ளி ஏஜி அணுகன் 47. அதுக்கு நாங்கள் எழுதியிருந்த நாங்கள் 4d10 5s1. இப்ப ஏஜி பிளஸ் என்று கேட்கிறார். எங்களுக்கு அணுகன் 46. அணுகன் இல்ல, அணுகன் மாறாத. ஆனா 22 எண்ணிக்கை தான் நான் பிரேக்கெட் எடுக்க போடுறேன். 46 சொல்லிக்கல உங்களுக்கு இதுல 1 இல்லாம போயிடும். ஆகவே 4d10 5s0
அது போடணும் இல்லை, அவருக்கு கேள்விகளை பொறுத்து பாருங்க. அப்ப வெள்ளியின் அணுகன் 47ஆம், வெள்ளி உருவாக்கும் ஒரு நேரான கற்றையனில் அடங்கியுள்ள இறுதி டி உபசக்திப்படி. இறுதி டி உபசக்திப்படி என்றா இந்த 4d10 மட்டும்தான். ஆகவே 10 வந்திருக்கும். ஆனா அவற்றை கேள்வி டி உபசக்திப்படியில் அடங்கியுள்ள இலத்திரங்கள் எண்ணிக்கைண்டா மொத்தம் 3d முன்னுக்கு ஏற்கனவே நிரம்பிடும் 10, இப்ப 4d, ஆகவே 20, 5ஆம் விட 10ஆவதுக்கு. கேள்விகளை வடிவா விளங்கி ஆன்சர் பண்ண தெரிய வேணும். அவசரப்பட்டு நீங்கள் ஆன்சர் பண்றதால பிழை எடுக்கிற வாய்ப்புகள் கூடும். அப்ப இங்க வெள்ளி அணுவின் 47ஆம், வெள்ளி உருவாக்கும் ஒரு நேரான கற்றையனின் Ag+ அடங்கியுள்ள இறுதி பிரதான சக்திப்படி என்று சொன்னா 4s2 4p6 4d10 எல்லாம் வரும். அப்ப 10 6 16 18 வந்திருக்கும். 4s2 4p6 4d10 18 வந்திருக்கும். இறுதி பிரதான சக்தி படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை Ag+க்கு. இறுதி உபசக்தி படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை என்று கேட்ட Ag+, அதுக்கும் 10 வந்திருக்கும். இறுதி டி சக்தி படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை என்றாலும் 10 வந்திருக்கும். ஆனால் இங்க கேட்ட கேள்வி டி சக்தி படி என்று கேட்ட மொத்தம் O2- அயனுடன் சம இலத்திரன் நிலை அமைப்பை கொண்டிருப்பவை O2-, O2- உங்களுக்கு தெரியணும். 2 இலத்திரங்களை ஏற்று ஒட்சிசன் அணுகன் 8, ஆகவே 2 இலத்திரங்களை ஏற்ற 10 இலத்திரன் நிலை அமைப்பு நியோன் இலத்திரன் நிலை அமைப்பை பெறும். நியோன் இலத்திரன் நிலை அமைப்பை பெறுவதுண்டா நியோனுக்கு முன்னுக்குள்ள 3 மூலகங்களை பார்த்தீங்கன்னா நைதரசன், ஒட்சிசன், புளோரின், பிராக்கெட்டுக்கு நியோனை போடுங்க. அது நான் அயனாக எழுதியபடியே அதை பிராக்கெட் போடுறேன். அப்போ ஒட்சிசன், நைதரசன், ஒட்சிசன், புளோரின், Na சோடியம், மெக்னீசியம், அதுக்கு பின்னுக்குள்ள 3 மூலகங்கள் Al அலுமினியம். அப்ப முன்னுக்கு இருக்கிற 3 மூலகங்களும் இலத்திரன்களை ஏற்கும். நைதரசன் பொதுவா 3 இலத்திரங்களை ஏற்று N3- அயன் உருவாக்கக்கூடியது. ஒட்சிசன் O2-, புளோரின் F- என்ற அயன்களை உருவாக்கி நியோன் இலத்திரன் நிலைப்படுறது. எல்லாமே ஒரே இலத்திரன் எண்ணிக்கை 1s2 2s2 2p6 ஒரே இலத்திரன் நிலை அமைப்பு. ஒரே இலத்திரன் எண்ணிக்கை 10 இலத்திரன்களை கொண்டிருக்கும். ஒரே இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6. அதே மாதிரி Na+, சோடியம் அணுகன் 11, மெக்னீசியம் அணுகன் 12, அலுமினியம் 13. அப்ப சோடியம் ஒரு இலத்திரன் இழந்து 10, Mg 2 இலத்திரன்களை இழந்து 10, அலுமினியம் 3 இலத்திரன்களை இழந்து Al3+, இலத்திரன் எண்ணிக்கை 10, எல்லாம் ஒரே இலத்திரன் நிலை அமைப்பு. அப்ப இந்த தொடர் இருக்கா? அப்ப O2- உடன் சம இலத்திரன் அமைப்பை கொண்டிருப்பது S2- வராது, அது ஆகனுக்கு போயிடும். Na+ வரலாம், ரைட். Li+, அது கீலியத்தின், Be2+ கீலியத்தின், கால்சியம் 2+ ஆகனுண்ட. எனவே 11ஆவதுக்கு 2ஆவது. 12 பாத்தீங்களா, புறசக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனை மாத்திரம் கொண்டுள்ள மூலகம் பின்வருவனவற்றில் எது? புறசக்தி மட்டம் என்றது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. சும்மா புறசக்தி மட்டம் என்று சொன்னா உபசக்தி மட்டத்தை கருதக்கூடாது. புறசக்தி மட்டம் என்றால் இறுதி பிரதான சக்திப்படி. இறுதி பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன் தான் இறுதி பிரதான சக்திப்படியத்தான் நீங்க கருத வேணும். சும்மா புறசக்தி படி என்று சொன்னா உபசக்தி படி என்றால் அவர் கேட்கணும். இறுதி பிற உபசக்தி மட்டத்தில் உள்ள ஒரு இலத்திரனை கொண்டிருக்கிறேன். அப்ப போரோனை பார்த்தீங்கன்னு சொன்னா 5, இப்ப 1s2 2s2 2p1 என்று தான் வரும். ஆகவே இறுதி உபசக்தி படியிலான ஒரு இலத்திரனை கொண்டிருக்கும். நைதரசனுக்கு உங்களுக்கு 1s2 2s2, நைதரசன் 1s2 2s2 2p3 என்று தான் வரும். ஆகவே அங்க இறுதி போரோனுக்கு இறுதி பிரதான சக்தி படி, அதாவது புறசக்தி படியில போரோன்னு சொன்னா உங்களுக்கு 3 வந்திருக்கணும். நைதரசன் சொன்னா இறுதி உபசக்தி படியில 3, இறுதி பிரதான சக்தி படியில 5. குளோரின் Cl குளோரினை பார்த்தீங்கன்னு சொன்னா
அது உங்களுக்கு தெரியும் 17 அணுகன் இலத்திரன் எண்ணிக்கை 17 டோட்டல் 3s2 3p 5 வரும். இறுதி பிரசக்தி படியில 7 இலத்திரன் இருக்கும், உபசக்தி படியில 5 இருக்கும். குரோமியம் நாங்கள் ஏற்கனவே விதிவிலக்கான மூலகம் எழுதியிருக்கிறோம் 24 டோட்டல் 3d 5 4s 1 என அமையும். இங்க 3d என்றது அதுக்கு முன்னுக்குள்ள பிரதான சக்திப்படி 3வது, 4வது புறசக்தி படி என்றது இங்க 4வது பிரதான சக்திப்படி. புறசக்தி படியில ஒரு இலத்திரன் இருக்கு, பிற உபசக்தி படியிலே மட்டும் ஒரு இலத்திரன் இருக்கு. எனவே இதுக்கு விட குரோமியம். செட்டன் என்று சொன்னா செட்டன் அணுகன் 30, அது டோட்டல் 3d 10 4s2 என்று வரும். புறசக்தி படியில 2 இலத்திரங்களை கொண்டுள்ளது என்று சொன்னா செட்டன் என்ற விட அமையலாம் பொருந்தி. ஆகவே இங்க நைதரசன் அல்ல, இதுல கூறுபட்டுட்டது நைதரசன் வராது. குரோமியம் எத்தனையாவது? 12வது. 12வதுக்கு 4ஆம் விட. ரைட். பதிமூன்று அணு எக்ஸ் ஆனது X2 பிளஸ் என்னும் கட்டையன் ஒன்றை உருவாக்கக்கூடியது. அணு எக்ஸ் ஆனது X2 பிளஸ் என்ற கட்டையனை உருவாக்குதுன்னு சொன்னா நீங்க மெக்னீசியம் கூட்டம் ஆவர்த்தன அட்டவணையில கூட்டம் 2 மூலகங்கள் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் போன்றவை சடத்துவ வாய்க்கண்ட இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியில NS2 NB6, அதாவது N-1 S2 N-1 P6 NS2 வகை இலத்திரன் நிலையமைப்புக்குரியவை. அப்ப இவை உருவாக்குற கட்டையன்கள் எஸ்ல 2 இலத்திரங்கள் அப்படியே போயிடுச்சுன்னு சொன்னா S2P6 என்று வரும். அப்ப இறுதி X2 பிளஸ் என்னும் கட்டையன் ஒன்றை உருவாக்கக்கூடியது. இந்த கட்டையனின் இறுதி பிரதான சக்திப்படியில் உள்ள இலத்திரங்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா இந்த இறுதி பிரதான சக்திப்படி என் சக்திப்படி போயிடும். ஆகவே அதுக்கு முன்னுக்குள்ளதுதான் இறுதி பிரதான சக்திப்படியா இருக்கும். அப்ப N-1 S2 N-1 P6 என்று வந்தால் 8 என்று வரக்கூடியது கூட்டம் 2 இருந்தால். ஆனால் அவர் கூட்டம் 2 என்று சொல்லையில எக்ஸ் என்ற ஒரு மூலகத்தை சொல்லி இருக்கிறார். பொதுவாக உலோகங்கள் தான் பொதுவாக சேர்வைகள்ல இலத்திரன்கள் இழந்து X2 பிளஸ் ஆங்கிள் உருவாக்கும். டி தோப்பு மூலகங்களும் எல்லாம் உலோகங்களே ஆகும். அப்ப டி தோப்பு மூலகங்களை பார்த்தோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க டைட்டேனியம் எடுத்தீங்கன்னா டைட்டேனியம் 2+ உருவாக்கலாம். டைட்டேனியம் 3d2 4s2. ஆகவே இங்க 2 இலத்திரன் இழந்தால் டைட்டேனியம் 3s2 3p6 3d2 என்று வரும். ஆகவே இங்க 6 8 10 வரும். Fe2+ அயனை உருவாக்கலாம். Feக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 3s2 3p6 3d6 4s2 என்று வரும். Feக்கு அதுல 2 இலத்திரன் போனா 3s2 3p6, அதாவது 3s2 3p6 3d6 என்று வந்திருக்கும். ஆகவே அங்க 6 6 12 14 வரும். எனவே டி தோப்பு மூலங்கள் உருவாகும் கட்டையங்களை பொறுத்த மட்டில இறுதி சக்திப்படியில உறுதியாக திட்டமாக நாங்கள் கூற முடியாது. எனவே இந்த விட 13வதுக்கு 5ஆம் விட தொடர்பாக திட்டமாக கூற முடியாது. பதினாலு இலத்திரன் கட்டை ஒன்றை பற்றிய பின்வரும் கூட்டுக்களில் எது உண்மையானது? இலத்திரன் கட்டை கதோட்டு கதிர்கள்ல நீங்கள் படித்தது. கதோட்டு கதிர்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு கதோட்டு கதிர்களின் இயல்புகள் நீங்கள் செய்கிற பெருசோனிகளை ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்கு விடைய கொடுங்க. கதோட்டு கதிர்கள் மின்புலத்துல அனோட்டை நோக்கி திரும்பலடையும். அப்ப கதோட்டை நோக்கி கவரப்படுகின்றது என்று சொன்னால் அந்த கூட்டுப்பிழையா இருக்கும். கதோட்டு கதிர்கள் இலத்திரன்கள் மறையேற்ற முடியவை. எனவே மறையேற்றத்தை கவர முடியாது, தள்ளும் ஒன்றை உண்டு. எனவே கதோட்டை நோக்கி கவரப்படுகின்றது பிழை. அது என் காந்த முனைவு ஒன்றை நோக்கி கவரப்படுகின்றது. காந்த புலத்தில கதோட்டு கதிர்கள் புலத்தின் திசைக்கு செங்குத்தாகவே திரும்பல் அடையும். எனவே வடமுனைவையோ தென்முனைவையோ நோக்கி திரும்பல் அடைவதில்லை.
அது அனோட்டிலிருந்து அப்பால் திருப்பப்படுகின்றது, இல்ல அனோட்டை நோக்கி திரும்பலடையும், அப்பால் திருப்பப்படுகின்றதான் பிழை. எனவே இதற்கும் 5வது விட மேலுள்ள கூற்றுக்கள் யாவும் பொய் ஆனவை என்றது வரும். அப்ப 13க்கு 5, 14க்கு 5 விட. 15 இலத்திரன்களின் இயல்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது? இலத்திரன்கள் இயல்புகள் அணுவில உங்களுக்கு தெரியும் பிரதான சக்தி படிகள். அந்த பிரதான சக்தி படிகள்ல உபசக்தி மட்டங்கள் S, P, D என்ற உபசக்தி மட்டங்கள் காணப்படும். இந்த உபசக்தி மட்டங்கள்ல ஒழுக்குகள் இருக்கு. S orbital, அதே மாதிரி P orbitals, அதே மாதிரி D orbitals இருக்கு. இந்த S, P, D orbitalகள் பரம்பி இருக்கிற பிரதேசங்கள் நாங்க சொல்றது நிகழ்தகவு அடர்த்தி பரம்பல்களின் கற்பனை வடிவங்கள் மண்டலங்கள் என அழைக்கப்படும். அப்ப இது முதலாவது சரி. அணுவில் இலத்திரங்கள் பரவியுள்ள பிரதேசம் கோள உருவாக காணப்படலாம். S orbitalகள் கோள வடிவானவை, ஆகவே அதுவும் சரி. அணுவில் இலத்திரங்கள் பரவியுள்ள பிரதேசம் மணி உருவாக டம்பிள் வடிவம் மணி உருவாக காணப்படலாம், அதுவும் சரி. டம்பிள் வடிவம் என்று நாங்கள் சொல்றோம், ஆனா தமிழ்ல மணி உருவன்னு சொல்றோம் நாங்கள். இலத்திரங்கள் துணிக்க இயல்பை மாத்திரம் காட்டக்கூடிய இல்ல டி புரோக்லின் இதன்படி இலத்திரங்கள் துணிக்க இயல்பு அலை இயல்பு இரண்டையும் ஒரே நேரத்துல அவதானிக்க முடியான்றது வேற, ஆனால் இரண்டையும் காண்பிக்க கூடியவை என்றதுதான் சரியான விட. இலத்திரங்கள்ல EOM வீத பெருமானம் அது தெரியும். இலத்திரங்கள ஏற்றம் 1.602 தர 10⁻19 கூலோம். இலத்திரன் திணிவு 9.107 தர 10⁻28 கிராம். நீங்க கிலோகிராம் 10⁻31 கிலோகிராம். அப்ப இங்க கிலோகிராமில் இருக்கிறபடியா இதை 10⁻31 கிலோகிராம் என்று நீங்க போட்டிருக்க வேணும். கிலோகிராம். ஆகவே இதை ஒன்றால ஒன்று பிரிச்சிங்கன்னு சொன்னா EOM வீதம் 1.756 இல்லாட்டி 1.759 அன்னளவா 10⁻19 அதுவும் சரியான விட. ஆகவே 15வதுக்கு 4ஆம் விட. ரைட். அணு X ஒரு அணையனை உருவாக்குகின்றது. இந்த அணையனின் கடைசி உபசக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை. அணு X ஒரு அணையன், அதாவது X என்றது X மைனஸ் என்ற அணையன். அது X2 மைனஸ் X மைனஸ் இருக்கலாம், X2 மைனஸ் இருக்கலாம், X3 மைனஸ் இருக்கலாம். எவை உருவாக்கும் என்று சொன்னா கூட்டம் 15, கூட்டம் 16, கூட்டம் 17 மூலகங்கள். உதாரணம் புளோரின், ஒட்சிசன், நைதரசன் போன்றவை இப்படி அயன்களை உருவாக்கக்கூடியவை. உங்களுக்கு தெரியணும், இவை பொதுவாக அணையன்கள் தமக்கு அடுத்ததாக உள்ள சடத்துவாய்க்கண்ட இலத்திரன் நிலையமைப்புகளையே பெறும். தமக்கு அடுத்ததாக உள்ள சடத்துவாய்க்கண்ட இலத்திரன் நிலையமைப்புகளையே பெறும். சடத்துவாய்க்கண்ட பொது இலத்திரன் நிலையமைப்பின் வடிவம் NH2NB6 S2P6 என்ற பொது இலத்திரன் நிலையப்படியும். அது X மைனஸ் இருந்தா என்ன? X மைனஸ் சொன்னா கூட்டம் 17 மூலகங்கள் ஒரு இலத்திரங்களை ஏற்று X என்ற கூட்டம் 17 மூலகங்கள் ஒரு இலத்திரங்களை ஏற்று X மைனஸ் அயன்களை உருவாக்கும். கூட்டம் 16 மூலகங்கள் அவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு கூட்டம் 17 இருந்தா கூட்டம் 17க்கு உங்களுக்கு பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2NB5 என்று வரும். இவை ஒரு இலத்திரங்களை ஏற்று NS2NB6 என்று வரும். கூட்டம் 18 NS2NB4 என்று வரும். சாரி, கூட்டம் 18 இல்ல, கூட்டம் 16. கூட்டம் 16 NS2NB4 என்று வரும். கூட்டம் 15 NS2NB3 என்று வரும். அப்ப கூட்டம் 15 மூலங்கள் தான் X3 மைனஸ் அயன்களை உருவாக்கும் 3 இலத்திரங்களை ஏற்று. அப்ப எல்லாத்துக்குமே NS2NB6 என்று வர்றபடியா இறுதி பிரதான இந்த அயன்கள் என்ற கேள்வியதான் அணு X ஒரு அணையனை உருவாக்குகின்ற இந்த அணையனின் கடைசி
உபசக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை. கடைசி உபசக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்கல. உங்களுக்கு தெரியணும் எல்லாமே சடுத்துவாய் கண்ட இலத்திரன் நிலையமைப்பு NS2 NB6. இறுதி சக்தி படியிலே என்று கேட்டா 8 வரும். இறுதி உபசக்தி படி என்றபடியா இங்க 6 விடையா இருக்கும் சரியான விட. அவை 16க்கு முதலாம் விட. இதே ஒத்த அதே கேள்விதான் 17க்கும் அதே மாதிரிதான். ஆனால் இங்கே என்ன கேட்கிறாருண்டா எக்ஸ் ஆனது x2 மைனஸ் சைனை உருவாக்கணும் என்று கேட்டால் எக்ஸ் என்றது கூட்டம் 16 இருக்கணும். அதாவது x2 மைனஸ் சைனை உருவாக்குது. y ஆனது y3 மைனஸ் சைனை உருவாக்குது என்றால் y என்றது கூட்டம் 15 இருக்கணும். அதாவது x3 மைனஸ், அதாவது உங்களுக்கு தெரிய வேணும் அவர் கேள்வி இந்த x, y ஆகியவற்றின், அதாவது x ஆனது x2 மைனஸ் அயனை உருவாக்கும், y ஆனது y3 மைனஸ் என்னும் அணையனை உருவாக்குகின்றது. இவ்விரு அணையன்களினதும் இவ்விரு அணையன்களும் என்று சொன்னா x2 மைனஸும் x3 மைனஸும் தான். அதுவும் திருப்பி சடத்துவாய் கண்ட இலத்திரன் நிலையை தான் பெறும். அவர் கேள்வியை எப்படி கேட்டிருந்தால் இவ்விரு மூலக அணுக்களினதும் இறுதி சக்தி படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை முறையை A, B என்று கேட்டிருந்தா எக்ஸுக்கு வந்து P4 என்று வந்திருக்கும் உபசக்தி படியில, வைக்கு வந்து P3 என்று வந்திருக்கும். அப்ப இவ்விரு A, B என்று வந்திருந்தா A வந்து பெரிதா இருந்திருக்கும், B விட என்ற ஆன்சர் பொருந்தி இருக்கும், முதலாவது விட பொருந்தி இருக்கும். ஆனால் இங்க இவ்விரு அணையன்களினதும் இறுதி சக்தி படியில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை கேட்கிற. அப்ப உங்களுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு சொன்னா உங்களுக்கு P6 என்றுதான். அப்ப A சமன் P சமன் 6 என்றுதான் வரும். இறுதி இவ்விரு அயன்களின் இறுதி பிரதான சக்தி படியில் A சமன் B சமன் 8 என்று வரும். இவ்விரு அணுக்களினதும் சக்திகளுக்கு இறுதி உபசக்தி படியில் இல்ல இலத்திரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று கேட்டிருந்தா A மைனஸ் B சமன் 1 வந்திருக்கும். அப்ப அந்த கேள்விகள் எப்படி அமைது? நீங்கள் முதலாவது அதே கேள்வியை பேஸ் பண்ணித்தான் ரெண்டாவதையும் கேட்டிருக்கிறபடியா உங்களுக்கு 17க்கு 5ஆம் விடதான் இந்த கேள்விக்கு பொருத்தம். பின்வரும் தரவுகளில் சரியானது எதுவாகும்? பின்வரும் தரவுகளில் சரியானது எதுவாகும்? ரைட். பின்வரும் தரவுகளில் சரியென்று கேட்டால் ஒரு விட சரியா இருக்கல, மற்றதுகள் பிள்ளையா இருக்க போது. இலத்திரனின் திணிவண்டு கேட்கிற. இலத்திரனின் திணிவு அன்னளவாக நாங்கள் அண்ணல் வந்து சொல்லி அக்ரேட்டா நாங்கள் பார்ப்போம். இலத்திரண்ட திணிவு 9 அது 1 நீங்க புறக்கணிக்க வேண்டாம். ஆனா என்ன வரும் என்று கேட்டால் 9.107 நீங்கள் 7 மட்டும் தட்டைகளோ 9.11 தர 10/28 கிராம். ஆனா இங்க அவர் கேட்டிருக்கிற கிலோகிராம்ல என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க 10/28 கிராம் என்று போட்டிருந்தா சரி. அப்ப 9.11 தர 10/31 கிலோகிராம். சரியா? அப்ப அது பிழை. ஏனென்று கேட்டா 10/28 கிராம் என்று வந்திருக்கு. நியூட்ரானின் ஏற்றம், நியூட்ரான்கள் ஏற்றமற்றவை, நடுநிலையானவை. அப்ப நியூட்ரானுக்கு ஏற்றம் என்றதை குறிச்சிருக்க இயலாது. புரோத்தோனின் ஏற்றம் என்று சொல்லி இருந்தால் இது சரியான விட. புரோத்தோண்ட திணிவு இங்க அதுவும் பிள்ளைதான். என்னன்னு கேட்டா புரோத்தோண்ட ஒன்று திணிவு 1.672 தர 10/24 கிராம். ஆவே கிலோகிராமுக்கு மாத்தினீங்களா 1.672 தர 10/27 கிலோகிராம். அவர் கிலோகிராம் என்று கொடுத்திருந்தா இங்க 10/27 என்று வந்திருக்கணும். ஆனால் அது 10/24 என்று போட்டுட்டு கிலோகிராம் என்று போட்டபடியா அது பிள்ளை. புரோத்தோனின் திணிவு நியூட்ரானின் திணிவுக்கு சமன் என்று அக்யூரேட்டா சொல்லிடாது. அன்னளவா சமன் என்று சொல்றதை நாங்கள் சிலவோட ஏற்றுக்கொள்றோம் நாங்கள். ஆனா புரோத்தோனின் திணிவு இலத்திரனின் திணிவுக்கு சமன் அன்று. புரோத்தோண்ட திணிவு 1.672 நியூட்ரான்ட திணிவு. புரோத்தோனின் திணிவு நியூட்ரான்ட திணிவு அன்னளவா 1.675 தர 10/24 கிராம் என்ற மாதிரி வரும். அவை அதுவும் இல்லை. ஆனா இலத்திரனின் EOM விகிதம் புரோத்தோனின் EOM விகிதத்திலும் 1840. அந்த விட நீங்கள் 1836 தொடக்கம் 1840 நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விட. ஆகவே அந்த 5ஆம் விட சரியாக இருக்கும். ஆகவே 18க்கு 5ஆவது. சரியா? ரைட்.
அடுத்த 19 எக்ஸ் என்னும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு 1:2:2p6 3:3p1 என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டே இலத்திரங்கள் எண்ணிக்கை சொல்ல முடியும். இதை வச்சுக்கொண்டு நீங்க இலத்திரன் எண்ணிக்கை சொல்ல முடியும். இலத்திரங்கள் எண்ணிக்கை உங்களுக்கு 2 10 13. ஆகவே எக்ஸ் என்ற மூலகம் ஏஎல் அலுமினியம். இலத்திரன் நிலையமைப்பு Y என்ற மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு 1:2:2p5 அது புளோரின். ஆகவே இந்த ரெண்டும் சேர்ந்து இதுக்கு புளோரினுக்கு வலுவளவு 1. அலுமினியம் 3 இலத்திரங்களை இழக்கக்கூடியது வலுவளவு 3. ஆகவே AlF3. அப்ப உங்களுக்கு அதுல சூத்திரத்தை அப்படியே எழுதியிருக்கிற எக்ஸ்ன்றது அப்ப எக்ஸ் அப்படியே இருக்கும். XY3 மாறி போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைச்சிடும். XY3 மூன்றாம் விட பொருத்த முடியாது. இதுல இந்த சேர்வை என்னன்னு கேட்டா AlF3ன்றது ஒரு அயன் சேர்வை. AlCl3 இருந்திருந்ததுன்னு சொன்னா அது ஒரு பங்கிட்டு விலை சேர்வை. இது AlM அலுமினியம் குளோரினோட சேர்ந்து AlCl3 உருவாக்கும். AlCl3 பங்கிட்டு விலை சேர்வை. ஆனால் AlF3 ஒரு அயன் சேர்வை ஆகும். அதே மாதிரி அலுமினியம் ஒட்சுசனோட சேர்ந்தா Al2O3 என்ற சேர்வையை உருவாக்கும். அலுமினியம் நைதரசனோட சேர்ந்து உருவாக்குறது AlN என்ற ஒரு எல்லாம் அயன் சேர்வைகள். AlN அயன் சேர்வை, Al2O3 அயன் சேர்வை, AlF3 அயன் சேர்வை. ஆனால் AlCl3 அங்கால AlBr3 அதுகள் எல்லாம் பங்கிட்டு வெளிச்சேர்வைகளாக இருக்கும். பின்வருவனவற்றில் நியூட்ரன் பின்வருவனவற்றுள் அதுல கேள்வி பிள்ளையா இருக்கு, அதை திருத்திக் கொள்ளுங்க. பின்வருவனவற்றுள் அந்த அதை ஒட்டி கொள்ளுங்க. நியூட்ரன் ஒன்றின் திணிவு அன்னளவாக. நியூட்ரன் திணிவு உங்களுக்கு தெரியும். இதுல இருக்கிற விடையல்ல பார்த்தா நியூட்ரன் திணிவு உங்களுக்கு தெரியும். 1.607 1.675 தர 10⁻24 கிராம். ஆனா ஒரு நியூட்ரன் திணிவு ஒரு இலத்திரண்ட திணிவிலும் விட ஒரு நியூட்ரன் திணிவு இலத்திரண்ட திணிவிலும் விட அன்னளவாக 1836 தொடக்கம் 1840 மடங்கு பெரியது. இதுல 19க்கு 3வது விட 20க்கு 5ஆம் விட பொருத்தமா இருக்கு. என்னன்னு கேட்டா 1836 தொடக்கம் நான் சொன்னேன் 1840 போடலாம். பொதுவாக நாங்கள் 1838 மடங்கு 1838 தர இலத்திரண்ட திணிவு 1.907 தர 10⁻27 கிராமால பெருக்கி விட்டா ஒரு நியூட்ரன் திணிவு அல்லது புரோத்தோண்ட திணிவுக்கு நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 5ஆம் விட பொருந்தம். 20ஆவதுக்கு 5ஆவது. சரியா பிள்ளையா? இப்ப நீங்கள் மேலே தட்டுங்க. முன்னிலேருந்து இருக்கா விடியல இருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்டா சொல்றேன், பிறகு நான் டைம் இருக்கா உங்களுக்கு கூட்டி தாரேன். மேலும் இன்னும் ரைட். முதலாவதுக்கு 4ஆம் விட, முதலாவதுக்கு 4வது பிள்ளைகள், முதலாவதுக்கு 4வது, 2ஆவதுக்கு 3வது, 3ஆவதுக்கு 4வது, 4ஆவதுக்கு 3வது, 3வது, 4ஆவதுக்கு 2வது, 5ஆவதுக்கு 2வது, 5ஆவதுக்கு 2வது, 6ஆவதுக்கு 1வது, 7ஆவதுக்கு 5வது, 8ஆவதுக்கு 3வது, 8ஆவதுக்கு 3வது, 9ஆவதுக்கு 1வது, 10ஆவதுக்கு 5வது, 11 2வது, 12 4வது, 12 4வது, 14க்கு 5வது, 15க்கு 4வது, 16
ரைட் பிள்ளைகள் இப்போ இதற்காக பாச பார்த்துக்கொள்ளுங்க. 16க்கு 1, 17க்கு 5, 18 5, 19 3, 20க்கு 5. இப்போ நீங்கள் உங்களோட இதில் சீட்டில் திருத்தி கீழே நீங்கள் திருத்தி போட்டு அதை இருக்கா எனக்கு பயப்படக்கூட அனுப்பி விடுங்க. நாங்கள் இப்போ இன்னொரு 15 நிமிடம் பிள்ளைகள் இருக்கா நான் படிக்க வேண்டிய பாடம். நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக எடுத்துக்கொண்டு போவேன். நான் அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு நோட்ஸ், கொஞ்சம் அதை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. அந்த நோட்ஸை எழுதி கொள்ளுங்க. நான் இருக்கா அந்த விடயத்தை இருக்கா எடுத்துக்கொண்டு போகிறேன். ரைட், உங்களுக்கு கடைசியாக நாங்கள் படிப்பிச்சது அணுகார, பிறகு அயனார. அணுகாரின்ற பிறகு நீங்கள் கீறி கனப்பள்ளியால் அனுப்பிட்டீங்க. இப்போ அயனாரையை முடித்து அதில் கொஞ்சம் கேள்வி செய்து நான் கூட்டம் 17 18 கேள்விகள் செய்து உங்களுக்கு அந்த செய்தது. அப்புறம் அயனாக்கட் சக்தி. அயன் ஆக்கட் சக்தி என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே முன்னுக்கு தொடர் அயனாக்கட் சக்தி என்ற விடயத்தில் இதை படிச்சிருக்கிறோம். அயன் ஆக்கட் சக்தி அயனாக்கட் சக்தி வாயு நிலையில் உள்ள ஒரு மூலகத்தின் அணுக்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இலத்திரங்களை ஏற்றுவதற்கு தேவையான சக்தி அயனாக்கட் சக்தி என்று சொல்லி இருக்கிறார். இங்கு பொதுவாக அயனாக்கட் சக்தி என்று கருதும் போது அயனாக்கட் சக்தி என்று பொதுவாக கேட்டால் பொதுவாக முதலாம் அயனாக்கட் சக்தியையே நீங்கள் வேற விளக்கணமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அவர் வேறு அயனாக்கட் சக்திகள் 2ஆம் 3ஆம் அயனாக்கட் சக்திகள் என்று சொன்னால் அவர் 2ஆம் 3ஆம் அயனாக்கட் சக்தி என்று அயனாக்கட் சக்தி என்பதனை வேற விளக்கணப்படுத்து என்று பொதுவாக கேட்டால் நீங்கள் முதலாம் அயனாக்கட் சக்தியை கொடுத்து கொள்ளலாம். ஒரு மூலகத்தின் அணுவில் எத்தனை இலத்திரங்கள் உள்ளனவோ அத்தனை அயனாக்கட் சக்தி பெருமானங்கள் அம்மூலகத்தின் அணுவுக்குண்டு. இவை தொடர் அயனாக்கட் சக்தி பெருமானங்கள் எனப்படும். தொடர் அயனாக்கட் சக்தி ஏற்கனவே படிச்சிட்டோம். பொதுவாக முதலாம் அயனாக்கட் சக்தி நாங்கள் I1 என்ற குறியீட்டால குறிப்பிடுவோம். 2ஆம் அயனாக்கட் சக்தி I2. அப்புறம் நாங்கள் தொடர் அயனாக்கட் சக்தி I1 I2 I3 அப்படி ரொட்டட் IN என்று நாங்கள் எண்ணாம் அயனாக்கட் சக்தி வரையும் குறித்தால் இந்த தொடர் அயனாக்கட் சக்தி பெருமானங்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்லும். இதற்கு காரணம் ஒரு மூலகத்தின் அணுவில் இருந்து இலத்திரங்களை ஏற்ற அங்க கருவியில் இருக்கிற புரோத்தோன் எண்ணிக்கை மாற்றம் இல்லை. எனவே புரோத்தோன் எண்ணிக்கை மாறாது. இலத்திரங்களை அயற்றேக்குள்ள உங்களுக்கு இறுதி பிரதான சக்திப்படியில் உள்ள இலத்திரங்கள் மீதான சார்பு கருக்க வச்சு அதைத்தான் நாங்கள் சொன்னாங்க பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும். எனவே தொடர்ந்து இலத்திரங்களை ஏற்றுவதற்கு கூடிய சக்தி தேவையா இருக்கும். அதிலேயும் சில மூலகங்களை பொறுத்த மட்டும் இலத்திரங்களை ஏற்றினால் பிரதான சக்தி மட்டுமே குறைவடைய அங்க அணு ஏற சடுதியா குறைவடையும். எனவே அயனாக்கட் சக்தி கூடும். அப்ப முதலாம் அயனாக்கட் சக்தி வேற விளக்கணும். நியம நிபந்தனைகளின் கீழ் வாயு நிலையில் உள்ள ஒரு மூலகத்தின் இதில் ஒவ்வொரு வேட்டும் முக்கியம். நியம நிபந்தனை முக்கியம், வாயு நிலை முக்கியம், ஒரு மூல அணுக்கள் முக்கியம். ஒவ்வொரு வேட்டில நீங்கள் ஏதோ ஒன்று தவற விட்டாலும் இங்க உங்களுக்கு ஒரு மார்க்ஸும் வராது. இது பகுதி மார்க்ஸ்கள் பார்ட் மார்க்ஸ்கள் வழங்கப்படுவதில்லை. நியம நிபந்தனைகளின் கீழ் வாயு நிலையில் உள்ள ஒரு மூலகத்தின் ஒரு மூல் அணுக்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இலத்திரன்களை நியம நிபந்தனைகளின் கீழ் வாயு நிலையில் உள்ள ஒரு மூலகத்தின் ஒரு மூல் அணுக்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இலத்திரங்களை கருவின் கவர்ச்சியிருந்து முற்றாக நீக்குவதற்கு தேவையான சக்தி முதலாம் அயனாக்கட் சக்தி எனப்படும். அப்ப முதலாம் அயனாக்கட் சக்தி என்று சொல்லிக்கல நாங்கள் அதை குறியீடுகள்ல நாங்கள் எழுத வலிக்கிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு M என்ற ஒரு மூலகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா M கேஸ் வாயு நிலையில இருக்கணும். M கேஸ் M பிளஸ் கேஸ் என்று வர வேணும். நீங்கள் எம்மில அங்கால செய்ய இலத்திரன் போடுவாங்க, இலத்திரனுக்கு முன்னால செய்ய போடுவாங்க. அப்ப பிளஸ் இலத்திரன். ஆகவே இது I1 என்ற முதலாம் அயனாக்கட் சக்தி என்றதை குறிக்கும். உதாரணத்துக்கு Na சோடியம் என்று எடுத்தீங்கன்னா Na கேஸ் அம்புக்குறி போட்டீங்கன்னு சொன்ன Na பிளஸ் கேஸ் Na பிளஸ் கேஸ். உங்களுக்கு பிளஸ் இலத்திரன் ரெண்டு பேரும். இதன் பெருமானம் நீங்கள் பின்னாலே பார்த்துக் கொள்ளுங்க. 496 கிலோ ஜூல். அலகு கிலோ ஜூல் மூல் மேன சொன்ன ஒரு மூல் இலத்திரங்களை ஏற்றுவதற்கு தேவையான சக்தி. அப்ப இந்த நியம குறியீடு நாங்கள் தெர்மோகெமிஸ்ட்ரியில நீங்க படிப்பீங்க. டெல்டா HI1 ஸ்டாண்டர்ட் நியமம்ன்றதுக்கு சை என்ற குறியீடு. அப்ப ஸ்டாண்டர்ட் போட்டு அதை சொல்லுவோம். டெல்டா H என்றது வெப்ப உள்ள மாற்றம். இப்ப நியம நிபந்தனைகளில்
சொன்னே இங்கு ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியே, இப்போ ஆவர்த்தன அட்டவணையில நீங்க கூட்டத்தின் வழியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியே ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியே ஆவர்த்தன அட்டவணை கூட்டத்தின் வழியே அயனாக்கட் சக்திகள் மாறுகைகளை கருத்தில் கொள்ளப்படும். ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியே மற்றது ஆவர்த்தனத்தின் வழியே. அப்ப ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியே இருந்தால் மேலிருந்து கீழ், ஆவர்த்தனத்தின் வழியே இருந்தால் இடமிருந்து வலமாக நாங்கள் அயனாக்கட் சக்திகளை கருத்தில் கொண்டோம்னு சொன்னா அயனாக்கட் சக்திகள் நாங்கள் தங்கி இருக்கிற காரணிகளை முதல்ல பார்ப்போம். அயனாக்கட் சக்திகள் தங்கியுள்ள காரணிகள் ஒன்று, முதலாவது அணு ஆரை. அது ஏன் அணு ஆரை என்று போட்டு ஸ்லாஷ் அயன் ஆரை என்றும் போட்டிருக்கிறேன். அணு ஆரை ஸ்லாஷ் அயன் ஆரை. 2 இலத்திரன் நிலையமைப்பு. 2 இலத்திரன் நிலையமைப்பு. ஒன்று அணு ஆரை ஸ்லாஷ் அயன் ஆரை, 2வது இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்கு முதலாம் அயனாக்கட் சக்தியை தீர்மானிக்கல பொதுவாக அந்த மூலகம் அணு ஆரையத்தான் அதுல குறிக்கப்படும். முதலாம் அயனார் சக்தி. 2ஆம் அயனார் சக்தி என்று சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே அந்த மூலகம் எம்ன்றது M+ வந்துடும். அப்ப M+ வந்தா அதுக்கு அணு ஆரை என்று சொல்றது இல்லை, பொருத்தம் இல்லை. எனவே அயன் ஆரை என்று அதை கிடைப்போம். என்றபடியத்தான் நாங்கள் 2ஆம் 3ஆம் அயனாக்கட் சக்திகளுக்கு அயன் ஆரை என்றது பொருத்தமா இருக்கும். முதலாம் அயனாக்கட் சக்தியை தீர்மானிக்கும் காரணியாக அணு ஆரை இலத்திரன் நிலையமைப்பு என்பன பொருத்தமாக இருக்கும். ஏனைய அயனாக்கட் சக்திகளை பொறுத்த மட்டில 2ஆம் 3ஆம் அயனாக்கட் சக்திகளுக்கு இலத்திரன் நிலையமைப்பு என்பனவும் அயன் ஆரை என்பனவுமே அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கும். அயன் ஆரை இலத்திரன் நிலையமைப்பு என்பன தீர்மானிக்கும். மேலும் அணு ஆரை அயன் ஆரை என்று நீங்க பார்க்கல, ஏற்கனவே நாங்கள் அணு ஆரை அயன் ஆரை பார்த்துட்டோம். இந்த அணு ஆரை அயன் ஆரை என்பன தங்கி இருக்கிற காரணிகள் பிரதான சக்தி மட்டம், கருவேற்றம், பயன்படு கருவேற்றம், திரை விளைவு என்பன எல்லாம் அந்த அணு ஆரை அயன் ஆரையை தீர்மானிக்கிறபடியா நாங்கள் அணு ஆரை அயன் ஆரையை அயனாக்கட் சக்தியை தீர்மானிக்கிற காரணிகளாக சொன்னாலும் மறைமுக காரணிகளாக நாங்கள் இவற்றாலதான் அந்த அணு ஆரை அயன் ஆரைகள் மாற்றமடையுது. எனவே இவை மறைமுக காரணிகளாக அயனாக்கட் சக்தியை தீர்மானிக்கும் காரணிகள்ல இருக்கும். அணு ஆரை அதிகரிக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூலகத்தின் அணு ஆரை அதிகரிக்கும் போது கருவுக்கும் இறுதி பிரதான சக்தி படிக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான சார்பு கருக்க வச்சு பயன்படு கருவேற்றம் குறையும். எனவே இலத்திரங்களை ஏற்றுவதற்கு குறைந்த சக்தி போதும். ஆகவே அணு ஆரை அதிகரிக்கும் போது எங்களுக்கு அயனாக்கட் சக்தி அணு ஆரை அதிகரிக்க அயனாக்கட் சக்தி குறைவடையும். சரியா? அணு ஆரை அதிகரிக்க அயனாக்கட் சக்தி குறைவடையும். இதன் மறுதலையாக அணு ஆரை குறைவடைய அயனாக்கட் சக்தி கூடும். மறுதலையாக அணு ஆரை குறைவடைய அயனாக்கட் சக்தி கூடும். அடுத்தது உறுதியான இலத்திரன் நிலையமைப்புகள் இருந்தால், உதாரணமாக உறுதியான இலத்திரன் நிலையமைப்புகள் என்று சொல்றவங்களுக்கு தெரியும். NH2 NB6 சரத்துவாய்க்கண்ட இலத்திரன் நிலையமைப்பு மிக உறுதி கூடியவை. அது தவிர S உபசக்தி படியில NS2 என்று சொல்லி இருக்கிறது உறுதி கூடியது. D10 உபசக்தி படிகள்ல முழு நிரம்பன் நிலையில இருக்கிறது உறுதி கூட. NS2 NP3 அதாவது P உபசக்தி படியில நிரம்பன் நிலை. NS2 ND5 D சக்தி படியில நிரம்பன் நிலை. இப்படி இருக்கிற அதாவது உபசக்தி படிகள்ல முழு நிரம்பன் நிலைகள், உபசக்தி படிகள்ல அரை நிரம்பன் நிலைகளும் ஒப்பீட்டளவில் உறுதி கூடியதண்டபடியா அவற்றிலே இருந்து இலத்திரங்களை ஏற்றுவதற்கும் கொஞ்சம் கூடிய சக்தி தேவை வரும். அதை பற்றிய விரிவான விடயத்தை தான் இங்க நீங்க இப்ப பார்த்து கொண்டு போக வேண்டியிருக்கும். கூட்டத்தின் வழியே, பொதுவாக கூட்டத்தின் வழியே இருந்தா மேலிருந்து கீழாக கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக கூட்டத்தின் வழியே அணு ஆரை கூடும். எனவே கூட்டத்தின் வழியே அயனாக்கட் சக்தி குறையும். கூட்டத்தின் வழியே அணு ஆரை கூடும். எனவே கூட்டத்தின் வழியே முதலாம் அயனாக்கட் சக்தியை பொறுத்தவரையில பார்ப்போம். கூட்டத்தின் வழியே இதுல முதலாம் அயனாக்கட் சக்தியைத்தான் பொதுவாக நான் அயனாக்கட் சக்தி என்று கரைக்கிறது. இங்க நீங்க முதலாம் அயனாக்கட் சக்தியைத்தான் சொல்லணும். இப்ப கூட்டத்தின் வழியே முதலாம் அயனாக்கட் சக்தியானது குறைவடைகின்றது. இதற்கு காரணம் அணு ஆரை கூட
முதலாம் அயனாக்கல் சக்தி கூட்டத்தின் வழியே குறைவடைதலே ஆகும். இங்கு கூட்டத்தின் வழியே பிரதான சக்தி மட்டம் அதிகரிக்க அணுகாரை அதிகரிக்கும் என்பதால் கூட்டத்தின் வழியே உங்களுக்கு பிரதான சக்தி மட்டம் தான் கூடுது. அப்ப பிரதான சக்தி மட்டம் கூட அணுகாரை அதிகரிக்கும் என்பதால் பிரதான சக்தி மட்டம் கூட அணுகாரை அதிகரிக்கும் என்பதால் கருவுக்கும் இறுதி பிரதான சக்தி படியில் உள்ள இலத்திரங்களுக்கும் இடையிலான சார்பு கருக்க வெற்றி குறைவடையும். எனவே இலத்திரனை ஏற்றுவதற்கு குறைந்த சக்தி போதும். சரியா? குறைந்த சக்தி போதும் என்பதனால் கூட்டத்தின் வழியே பொதுவா அணுகாரை கூடிக்கொண்டு போகும். இப்போ உதாரணமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முதலாம் அயனாக்கல் சக்தியை கூட்டம் 1 மூலகங்களை பார்ப்போம். கூட்டம் 1 மூலகங்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் லித்தியம், சோடியம், பொதுவாக நாங்கள் ஐதரசன கூட்டம் மண்ணுக்கு சேர்க்கிறையில் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அப்ப கூட்டத்தின் வழியே அணுகாரை கூட முதலாம் அயனாக்கல் சக்தி என்ன செய்யும்னு சொன்னா குறைந்து போகும். அப்ப லித்தியத்தில் கூட சோடியத்துக்கு குறைவு, அதில் கூட பொட்டாசியத்துக்கு குறைவு, ருபீடியம், சீசியத்துக்கு இன்னும் குறைஞ்சு போகும். கூட்டம் 2 மூலகங்கள்ல நாங்க பார்த்தோம்னா பெரிலியத்துக்கு முதலாம் அயனாக்கல் சக்தி கூட, அப்புறம் மெக்னீசியத்துக்கு, அப்புறம் கால்சியம், அப்புறம் ஸ்ட்ரோஞ்சியம், அப்புறம் பேரியம் என்ற மாதிரி முதலாம் அயனாக்கல் சக்தி கூட்டத்தின் வழியே குறைவடைந்து போகும். ஆவர்த்தனத்தின் வழியே அணுகாரையானது குறைவடைந்து ஒன்று செல்கின்றமையினால் அயனாக்கல் சக்தியானது அதிகரித்தல் வேண்டும். இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆவர்த்தனத்தின் வழியே அணுகாரையை பார்த்துட்டோம். அணுகாரை கூட்டத்தின் வழியே கூடுது, ஆவர்த்தனத்தின் வழியே குறையும். அணுகாரை கூட்டத்தின் வழியே கூடும், ஆவர்த்தத்தின் வழியே குறையும். எனவே அயனாக்கல் சக்தி கூட்டத்தின் வழியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அயனாக்கல் சக்தி அணுகாரை கூடினா அயனாக்கல் சக்தி குறைய வேணும். அப்ப குறையும், கூட்டத்தின் வழியே குறையும், ஆவர்த்தத்தின் வழியே கூடும். சரி, அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே அணுகாரையானது குறைவடைந்து செல்கின்றமையினால் அயனாக்கல் சக்தியானது அதிகரித்தல் வேண்டும். எனினும் இங்கு அயனாக்கல் சக்தியானது சீராக அதிகரிக்கவில்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களை நாங்க பார்ப்போம். 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ல லித்தியத்துக்கு குறைந்த அயனாக்கல் சக்தி 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்தி. 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் முதலாம் அயனாக்கல் சக்தியை நாங்கள் பொறுத்த மட்டில் பார்த்தோம்னு சொன்னா லித்தியத்துக்கு குறைவா இருக்கு. அதிலும் கூட போரோன் மேல பெரிலியம் வந்திருக்கணும், ஆனா போரோன்லும் கூட பெரிலியத்துக்கு கூடுது. அப்புறம் அதிலும் கூட காவனுக்கு கூடுது, ஆனால் நைதரசன் வந்திருக்கணும், ஒட்சிசனுக்கு குறைவா இருக்கு, நைதரசனுக்கு ஒட்சிசன் கூடுது. அப்புறம் அங்கால பிரச்சனை இல்லை, புளோரின், நியோன். அப்ப இங்க இவடத்தடியில அதாவது பெரிலியம் போரோன் மாறி வருகுது, இங்கே நைதரசன் ஒட்சிசன் மாறி வருகுது. அதே மாதிரி 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களாக அவற்றின் முதலாம் அயனாக்கல் சக்தியை பார்ப்போம். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் எங்களுக்கு தெரியும் சோடியத்துக்கு குறைவா இருக்கு, அலுமினியத்துக்கு அடுத்ததா இருக்கு, அதுக்கப்புறம் அதிலும் கூட மெக்னீசியத்துக்கு கூட வருகுது, அப்புறம் சிலிக்கனுக்கு கூட வருகுது, அப்புறம் கந்தகம் அதுக்கு குறைவா வந்து அதுக்கு அப்புறம் பொஸ்பரஸுக்கு கூடுது, இங்க சிஎல் அதுக்கு பிறகு ஆகனண்டு வருகுது. அவை இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அலுமினியத்துக்கு மெக்னீசியத்துக்கும் இடையில சின்ன வித்தியாசம் வருகுது. ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் மிக குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியுடையவை கூட்டம் 1 மூலகங்களாகும். ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் மிக குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியுடையவை கூட்டம் 1 மூலகங்களாகும். இதற்கு காரணம் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கூட்டம் 1 மூலகங்களுக்கு முதலாம் அயனாக்கல் சக்தி வந்து கூட்டம் 1 மூலகங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் அணுகாரை மிக உயர்வாக இருக்கிறதும், அணுகாரை உயர்வு கூட்டம் 1 மூலகங்களுக்கு அணுகாரை உயர்வு. அதே நேரம் n-1 n-1s2 n-1 p6 என்ற சடத்துவாய் கண்ட இலத்திரன் நிலைப்புக்கு வெளியில ns1 என்ற ஒரு இலத்திரனை கொண்டிருக்கிறபடியா அந்த ஒரு இலத்திரனை ஏற்றிய பின்னர் உறுதியான சடத்துவாய்க்களின் இலத்திரன் நிலைப்பு பெறப்படும் என்றதாலே இங்க எங்களுக்கு கூட்டம் 1 மூலகங்களுக்கு ஒரு இலத்திரனை ஏற்றினா ns2 np6 என்ற உறுதியான சடத்துவாய்க்களின் இலத்திரன் நிலைப்பு பெறும். எனவே அவற்றின்
அணுகார உயர்வாக இருக்கு. இந்த நோட்ஸ்கள் நீங்கள் அனுப்பியிருக்கிற பிள்ளைகள் நான் இன்றைக்கு உங்களுக்கு வேற கிளாஸ்கள் இருக்கு, அவை டைம் ஆகுதுன்றபடியா நான் இதோட உங்களுக்கு இதை முடிக்கிறேன். நாளைக்கும் இதே மாதிரி 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நாளைக்கு இந்த அனுப்பின நோட்ஸ்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த அயனாக்க சத்தியல் அனுப்பிடுவேன். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் அங்காளக்கிழமை நான் அறிவிப்பேன். அங்காளக்கிழமை எலெக்ஷன் அதில் இருக்கிறபடியா பார்த்து அறிவிக்கிறேன். நீங்கள் இப்போ எனக்கு செய்யிருக்க வேண்டிய உங்களோட நோட்ஸ்கள் எழுதி இந்த வேவருக்கு போடுங்க. எனக்கு ஒரு 15-20 பிள்ளைகள் தான் அனுப்பி இருக்கிறீங்க இதுவரையில, கடைசி நோட்ஸ் வரையும். மற்றது இந்த கிராஃப் நீங்கள் உங்களோட கிராஃப் ஒட்டியில நீங்க கீற வேணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டி எனக்கு அனுப்ப வேண்டாம். உங்களோட கொப்பியில நீங்கள் கீறினாத்தான் உங்களுக்கு அது எங்க கூடுது எங்க குறையுது, எந்த மூலகங்கள் அதிகரிச்சிருக்குன்றது, அந்த அணுகார விரைவு, அயனாக்கல் சக்தி விரைவு கிராஃப் ஒட்டியில நாங்கள் உங்களோட விளக்கத்துக்காகத்தான் நான் கீறி மினக்கட்டை அனுப்பி இருக்கிறேன். எனவே அதை பார்த்து கிராஃப் ஒட்டி ஒன்றை எடுத்து நீங்களா கீறி அதுல புள்ளிகளை குறித்து பென்சிலால கீறுங்க. கிராஃப் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிராஃபில் ஒவ்வொரு புள்ளிகளையும் நீங்கள் மூலகங்களையும் குறிச்சு கொள்ளுங்க. கிராஃப்களை பென்சிலால குறிங்க, தெளிவாக கொஞ்சம் குறிச்சு தெளிவாக கீறி கொள்ளுங்க. கீறி அந்த அனுப்புங்க, நோட்ஸுகளை அனுப்பி கொள்ளுங்க. மற்றது இன்றைக்கு நடந்த எக்ஸாம்ன்ற விடைகளையும் நீங்கள் வைவருக்குள்ள அனுப்பிவிடுங்க. போன முறை சில பிள்ளைகளை எனக்கு அனுப்பையில சும்மா மார்க்ஸை மாத்திரம் போட வேண்டாம். நீங்கள் எந்த ஒற்றையில நீங்க செய்தீங்களோ அதுல திருத்தி போட்டு அதுக்கு கீழே 20க்கு எத்தனை ரெட் பெண்ணால திருத்துங்க. மற்ற ஆன்சர்களை பேனையால எழுதி எனக்கு அனுப்புங்க. ரெட் பெண்ணுகளால திருத்துங்க. நான் சொன்ன விவரங்கள் மட்டும் இன்றைய கணப்பிள்ளைகள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. ஆனா பேரண்ட்ஸ் சைன் கனவேர் வாங்காம விட்டுருந்த நீங்க அதை நீங்கள் எக்ஸாம் செய்கிற மாதிரி விடிய இன்றைக்கு நல்ல மழை, அதுக்குள்ளே நீங்கள் எழும்பி இவ்வளவு உற்சாகமா எனக்கு 5:30 மணிக்கு பிள்ளைகள் எழும்பி நீங்கள் அந்த பேப்பரை செய்தது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அது காலத்தின் இது. ஆனால் அதுக்குள்ளே உங்களோட முயற்சி, இதுக்குள்ள ஒரு 5-6 பேர் தான் எனக்கு இதுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் இணைந்து கொள்றீங்கள் இல்லை, சொல்ற விடயத்தை விளங்கி கொள்றீங்கள் இல்லையோ தெரியல. அப்படியா முதல்ல சொல்ற விடயங்களை விளங்கி கொள்ள வேணும். என்றா தான் A லெவல்ல நீங்கள் படிக்கல, இது ஒரு போட்டி பரீட்சைக்குரியது. நீங்கள் படிப்பு சரியான லோட் தான் என விளங்கும். அதை நீங்கள் தான் உங்களோட டைமோட ஒதுக்கி கொள்ள வேணும். கொஞ்சம் அந்த நோட்ஸுகளை கொஞ்சம் கொப்பியில் எழுதினால் அந்த எழுதினதுகளை எனக்கு பேப்பர்னோட அனுப்பிடுங்க. அந்தந்த டேட்டுகள் அனுப்புறது. மிச்ச நோட்ஸ் நான் இன்றைக்கு இரவு இல்லாட்டி நாளைக்கு இரவு உங்களுக்கு மிச்சத்தின் நோட்ஸ் வரும். அது அடுத்த கிழமை உங்களுக்கு வரும். வாரக்கிழமையும் நான் இருக்க எக்ஸாம் உங்களுக்கு அறிவிப்பேன். வார திங்கள் உங்களுக்கு அறிவிப்பேன். ஒன்றில் புதன் அதை எலெக்ஷன் என்றபடியா, ஒன்றில் வியாழன் விடிய உங்களுக்கு வார எக்ஸாம் டியூட் நம்பர் 3 MCQ நடக்கும். ரைட் பிள்ளைகள், தேங்க்யூ. நாங்கள் நாளைக்கு விடிய 8 மணிக்கு இந்த மிச்ச நோட்ஸை நாங்கள் தொடர்ந்து விளங்கப்படுத்தி விடுறேன் நாளைக்கு. அதே நேரம் மேலதிக நோட்ஸையும் உங்களுக்கு நான் அனுப்பிவிடக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாம இதற்காக கேளுங்க. சொல்லிட்டேன்.